காத்தருள்வாய் அன்னையே. காளி தங்கப்பல்லாக்கிலேறி ஒரு கையிலே சூளமறு கையிலே ஒரு கையிலே சூளமறு கையிலே பத்து கைகள் கொண்ட பத்ரகாளியும் நானே. பத்து கைகள் கொண்ட பத்ரகாளியும் நானே. எவனிடாவாதாரி இரவு கணக்காவு கொண்டேன். காரணம் உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பக்த கோடிகள் ஏராளமானோர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அதில் ஒரு பக்தனாகப்பட்டவன் என்னை நோக்கி கடோரமான தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும். ஆமா, அதற்காகத்தான் இந்த 10 கைகள் கொண்ட பத்ரகாளி நானே நேரில் வந்திருக்கிறேன். ஆதிபராசக்தி காளியம்மா தேவி மகனே, உன்னுடைய மகனாகிய தீர்த்தகிரி மலை வாழ்ந்து வரக்கூடிய மகனவர்த்த சூரியனானவன் 100 கோடி வணக்கம் செய்கிறேன். இந்த பகமது கண்ணேலி
சகரவர்த்தா சூரா சாமி இந்த காளியனுடைய பாதாரம் எந்த கமலங்களை ஆதாரமாக படுத்தபடியால் இந்த பூவுலகிலே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கே நீ மகனாக பிறக்க வேண்டும், நானே உனக்கு தாயாக பிறக்க வேண்டும். உன்னுடைய எண்ணம் போல் நீ வாழ்ந்திருப்பாய். போதும், உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டு கிடைத்தால் போது. இந்த உலகத்திலே என்ன ஜெயிக்க உலகத்தில் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. ஆமா. ஆனால் ஒன்று இன்று தினத்திலே இந்த தேவாதி தேவர் எல்லாம் எங்களுடைய அசுராதி வர்க்கத்தை ஒன்று விடாமல் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த அசுராதி வர்க்கத்தை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் அதாவது இன்று தினத்திலே உங்களை தேடி எதுக்காக வந்தேன்? எதற்கு? எங்களுக்கு ஒரு வரம் தர வேண்டும். வரம் வேண்டுமா? ஆமா. என்ன வர வேண்டும் அப்பா? என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தன், எத்த வர நான் தருவேன் என்னுடைய பக்தன். என்னை நோக்கி வரத்திற்காக வந்திருக்கிறேன் சொல்கிறாயே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? எப்பேற்பட்ட வரம் வேண்டும்? நான் கேட்கக்கூடிய வரமாவது எப்படி? சாகாத வரம், வேகாத உடல், ஆங்கார கோபம், அழியாத செல்வம், நித்தவு தத்துவம் வரம் தர வேண்டும் தாயே, வரம் தர வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு உயிரானது இந்த உலகத்தில் ஜனித்தால் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருந்தே தீரணும். பிறந்தால் இறந்தே தீர வேண்டும், இல்லை என்றால் பூமி பாரம் குறையாது. பூமா தேவியாகப்பட்டவள் இந்த பூமி பாரத்தை தாங்க முடியாமல் விட்டால் இந்த உலகமே அழிந்து போய்விடும். சரி, அதனாலே பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று இருந்தே தீரும். சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், நித்துவ வரத்தை என்னிடத்தில் இருக்கிறாய். அந்த வரம் கொடுக்க முடியாது. உனக்கு வேறு வரம் வேண்டுமென்றால் நீ கேள். வேற வரம் என்ன தாயே? இந்த உலகத்தில் என்ன ஆள வேண்டும் என்றால் நான் உயிரோடு இருக்க வேண்டும், தேவரை ஆட்டி படைக்க வேண்டும். அதுக்காக சாகாத வரம் தான் எனக்கு தேவை தாயே. எந்த வரமும் தேவையில்லை, சாகாத வரம் மட்டும் என்ன கேக்குறேன். அப்படி அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, அந்த வரத்தை நான் உனக்காக கொடுத்தால் நீ எனக்காக நீ என்ன தருவாய்? அதாவது உங்களுக்கு வழியாக ஆடு, கோழி, எருமை என்று சொல்லப்பட்டு எதை வேணாலும் உங்களுக்கு தருகிறேன் தாயே, தருகிறேன். ஆடு, மாடு, கோழி, பன்றி என்று சொல்லக்கூடிய எந்த காவு கேட்டாலும் இந்த காரியமாக தர அப்படிங்கிற மகனே, நீ சொல்கிற ஆடு, மாடு, கோழி, பன்றி என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட காவு அனைத்தும் தினந்தோறும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அப்பேற்பட்ட காவெல்லாம் தேவையில்லை. எனக்கு நரபலி வேண்டுமாடா என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தன், நரபலி வேண்டுமாடா என்னுடைய பக்தன், எனக்கு நரபலி நரபலியா? என்றும் இல்லாமல் பலிக்கு புதுமையாக ஒரு பலி கேட்கிறாயே. எனக்கு நரபலி தேவைப்படுகிறது. நரபலியா? நரன் என்றால் மனிதன், எனக்கு மனித பலி தேவைப்படுகிறது. மனிதனே, உங்களுக்கு எத்தனை பலி வேண்டாலும் என் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ பேரெல்லாம் இருக்கிறார்கள், அதை அழைத்து வந்து உங்களுக்கு நரபலி நான் தருகிறேன். உன்னுடைய
நாட்டுல எத்தனையோ கூன் கூடு பேடி சப்பான் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஊனத்தோடு. அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து உனக்காக பலி தரணும் சொல்றேன். அப்பேற்பட்ட பலி எல்லாம் இந்த காளியம்மன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு எப்பேற்பட்ட பலி தெரியுமா வேண்டும்? உனக்கு இருப்பது எத்தனை தலை? எனக்கு இருப்பது 101 சிரம். 101 தலை. அந்த 101 தலைக்கும் ஒரு தலைக்கு ஒரு விதமாக 101 தலையாளர்களுக்கு பலியாக இந்த வரம் கேட்பதுக்கு நியாயமா? எனக்கு ஒரு 101 சிரம் இருக்கு, தலை இருக்கிறது. ஒரு தலைக்கு ஒருவனை கொண்டு வந்து, அது மட்டுமல்ல அந்த 101 பேரும் ஒரே குலத்தில் பிறந்த ஒரே நாட்டை ஆளக்கூடிய ராஜ அரச பட்டம் கட்டியானது ஆண்டு வரக்கூடிய ராஜ மன்னர்களை 101 பேருக்கு எனக்காக கொண்டு பலி கொடுக்க வேண்டும். ஆச்சரியமா இருக்கிறது. இந்த உலகத்திலே தேசத்திலே 56 தேசம் இருக்குது. இந்த 56 தேச மன்னர்கள் அழைத்தாலும் 56 மன்னர் தான் இருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது 101 அதாவது ராஜமுடி தரித்த ஒரு தாய் பிள்ளைகளாக கடவுளை கொடுக்க வேண்டும் சொல்றீங்க. இந்த நான் எங்க போவேன், எப்படி நான் கொடுக்க முடியும்? மகனே, நீ கேட்ட வரத்தை நான் தருகிறேன் என்று உனக்கு ஒரு வாக்கு நான் கொடுத்துட்டேன். சரி, எப்படி? நீ வேணா வாக்கு தவறலாம், ஆனால் இந்த காளியம்மன் ஒருபோதும் நான் வாக்கு தவற மாட்டேன். அதனாலே சுக்கா தேவி மன்னர் சூரிய பகவான் விடுவதற்குள்ளாக, சூரிய பகவான் உதயமாவதற்கு முன்பதாக நான் கேட்ட 101 பலியையும் எனக்காக கொண்டு நீ கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த 101 தலைக்கு பதிலாக உன்னுடைய 101 தலையை நான் பலியாக என்னடா பெரும் சோதனையாக ஆகிவிட்டது. அதான் கதையில சொல்லுவாங்களாம், ஏலியில போற ஓனன் எடுத்து கூட்டிட்டு விட்டு கொடையுது இருக்காங்க. அந்த எலும்பு கொத்தவரங்க வந்து காளியம்மன் சென்று காளியம்மனத்திலே சாகாத வரத்தை பெற்று போனா தேவாதி தேவரை சிறைபிடித்து ஆட்டி படைக்கலாம் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தை கேட்டு என் தாயாராக பத்திரகாளி இடத்துல வரத்தை கேட்டா, உனக்கு 101 சிரம் இருக்கிற தலை இருக்கிறதோ அதை போல ஒரு தாய் பிள்ளைகளா இருக்கணும், ராஜமுடி தரித்தவரா இருக்கணும். அப்பேற்பட்டவளை கொண்டு வந்து எனக்கு கடபடி கொடுக்கலினால் சூரிய பகவானான உதித்து மாலை பொழுதுக்குள்ளாக கொண்டு வந்து கடபடி கொடுக்கவில்லை என்றால் உன்னையே பலியாக ஏற்று விடுவேன் சொல்லிவிட்டார். 101 மன்னர்கள் எங்கடா இருப்பார்கள்? அதுவும் ஒரு குளத்துல பிறந்தவங்களா? அதுதானே மகம் தைத்தவர்கள். எனக்கு ஆபத்து நேங்கி விட்டதான்னு பொருள் தெரிகிறது. அதான் யோசிக்கிறேன். ஏய், விடமாட்டேன். அந்த நாசக்கார நாரதனோட எனக்கு வந்தா எனக்கே குடி வச்சு பறிச்சிட்டு போயிட்டான். அதுதான். ஆமா, வரட்டும். அவன் எங்க இருந்தாலும் விடமாட்டான். அதே நாரதா அப்படி அடிச்சு போயிட்டு இருக்கிறேன். என்னை கூட்டிட்டு போய் பலி கொடுக்கற மாதிரி பலி கொடுக்கறது பலி பண்ணி எவ்வளவு கோபமா இருக்கிறாரு தெரியல. என்னன்னு இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க. என்னடா அவரு எதுக்காதீங்க, அவரை மிரட்டாதீங்க. ஏன்னா ஒருவேளை அவருக்கு யாராவது தெரிஞ்சாலும் தெரியலாம். இப்படி கேட்டேன், மிரட்டினா பயந்துக்குவா. ஆமா, காளியகிட்ட வரம் கேட்டேன். அந்த அம்மா இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணட்டும், என்னடா வழி அப்படி ஆலோசனை அவரையே கேளுங்க. அப்படியா? நீ இல்லடா லவடா மனசன், நல்ல மனிதன். என்னாச்சு? இருந்தால் ஒரு விஷயம், எப்படி ஒரு வழிகாட்டி தெய்வமாக வந்தாய். ஆமா, அது நல்லதாக இருக்கிறது. இருந்தால் ஒரு விஷயம், இதோ காளியம்மன் இடத்துல வரத்தை கேட்டால் எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி? சாகாத வரம் கொடுக்க முடியாது, வேற எந்த வரம் வாழ்ந்தால் கேளுன்றார். வேற எந்த வரம் வேண்டாம், எனக்கு சாகாத வரம் மட்டும் தான் வேண்டும் என்று கேட்டேன். அப்படி வேண்டும் நீ கேட்ட வரத்தை நான் கொடுப்பதா இருந்தால் உனக்கு 101 தலை இருக்கிறது. அதுக்கு ஒரு தலைக்கு ஒரு ராஜ மன்னன், அதாவது ஒரு குலத்தில் பிறந்தவரால் ஒரு தாய் பிள்ளைகளா இருக்கணும், ராஜமுடி தரித்தவளா இருக்கணும். ஒரு குடும்பத்துல பிறந்தவங்களை கொண்டு வந்து இந்த தலைக்கு ஒருவனை கொண்டு வந்து காளியம்மன் கோயில் கடபடி கொடுத்தா நீ கேட்டு வர நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி காளியம்மன் சொல்லிவிட்டார். அதனால 56 தேசம், 56 தேசத்தையும் 56 மன்னர் தான் இருக்காங்க. வேற மீதி எங்கடா போறது? எங்க போறது? வரதா நீதான் எனக்கு வழி, அதாவது போக சொல்றது நீதான். திருப்பி எனக்கு வழி காட்டும் நீயே தான் இருக்கணும். அதனால இந்த 101 மன்னர்கள் எங்கடா இருக்காங்க? அங்க
போடா பேசானே ஏப்பா இப்படி தும்புற? தும்முனேயா எனக்கு இப்பயே அடிவயிறெல்லாம் கலக்கிட்டு இருக்குது. நீ வர தும்புற எப்படி போய் பொழப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. தும்முனது ஒரு தப்பா? தும்முல இருமல விக்கல யாப்பம் கொட்டாவி இதெல்லாம் வானா வராதுன்னா நிக்காது. ஏன்னா நான் கேட்கற போது ஏன்னா தொசுன்னு தும்புற? என் தும்முல கிடைக்கணுமே. அப்பேர் மட்டும் தும்புற? எங்க ஊர்ல நான் தும்முல பூசேரி. ஏய் நண்பா, என் வழிகாட்டி தெய்வமே, இப்படி ஆகும் தும்முல் எப்படின்னா எங்க வீட்லயே ஒரு சமாசம் நடந்திருக்குது. உங்க வீட்லயா? தும்முல்னால எப்படி? ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டி கிட்ட பணம் 35,000 வாங்கிக்கிட்டு சந்தையில போய் மாடு பிடிச்சு சொல்லி கிளம்பினாரு. யாரு தாத்தா? ஆமா. சரி, விடிகால 6 மணி இருக்கும். விட்டு வெளியில வாசப்படியில் கால் எடுத்து வச்சாரு மாடு பிடிக்க போலாம்னு. அப்ப இதே மாதிரிதான் ஒரே ஒரு தும்முனேன். சரி, 15 வருஷம் ஆகுது. இன்னும் எங்க தாத்தாவை காணோம். என்ன காரணம்? என்னாச்சு? இன்னும் மாடு சிக்கலன்னு நினைக்கிறேன். மாடு சிக்கும் மயிரில். ஏடா நீ தும்முன ராசி சரியில்லாம உங்க தாத்தா கொல்லிமலைக்கு அடிவாரத்துல போய் டீ கடை வச்சு படிச்சிட்டு இருக்காரு. அதனால இப்ப இங்க தும்மி இருக்கிறான். நான் எந்த கடைக்குல போய் டீ கடை ஹோட்டல் கடை வைக்கிறது? அது போக வேண்டியது ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு. கேளுங்க அவரையே. நாரதா, ஓய், இதுக்கு என்னடா வழி சொல்லு. ஏப்பா இப்படி வந்து வர வாங்கிட்டு வந்தா நான் என்னதான் பண்ணட்டும்? என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. 101 மணி நேரம் எங்க இருக்கிறாங்க. இல்ல ஒரே வெட்ட உன்ன வெட்டிடுவேன். சிசியா எதை வெட்டுறா அப்படிங்கிறாரு. வெட்டினா பரவாயில்ல, வெட்டினா பரவாயில்ல. செட்ல ஒரு ஆள் குறையுது. சீக்கிரம் சொல்லு, யாரை வாங்குறது? இன்னைக்கு பொழுது விடிஞ்சு மாலை பொழுதுக்குள்ளாக கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கணும். சூரா, இப்போது நீ எங்க போகணும்? எங்க? அஸ்னாபுரமா வாழ்ந்து வரக்கூடிய 101 மன்னர்கள். அஸ்னாபுரத்துல வாழ்ந்து வரக்கூடிய 101 மன்னர்கள். ஒரு தாய் பிள்ளைகள். ஆமா. ராஜமுடி தரித்தவர்களா? ஆமா. வர்றா கானகத்திலே வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. எங்க? கானகத்துல. ஆமா. டெல்லி என்னும் அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய யார்? துரியோதன மன்னன். கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா. ஒரு தாய் பிள்ளைகள் கானகத்திலே வேட்டையாடிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. வனக்கோடி கானகத்துல கூடாரம் அமைத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. சரி, அங்க போனீங்கன்னா அந்த 101 மன்னர்கள் கூட்டிட்டு போய் காளியம்மா கிட்ட நீ வெட்டி போடலாம். சந்தோஷமடா. ஏன்னா அவங்க 101 மன்னர்கள் வந்து அண்ணன் தம்பிங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தாய் பிள்ளைகள். அந்த யோசனை எனக்கு எல்லாம் போய் பட்டு பாத்தியாடா? 101 சிரம் இருந்து என்னடா பழம் அங்க இங்க தொலைவிட்டு போகணும். வடகோடி கானகத்திலே வேட்டையாடி ஓய்வு எடுத்துருக்காங்க. போனீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் காளியம்மா கிட்ட வெட்டி போடலாம். ஏய் நாரதா, இந்த நாரதா சொன்ன போல வடகோடி கானகம் சென்று அந்த 101 மன்னர்கள் சிறைபிடித்து காளியம்மன் கோவிலை கடவுள் எடுக்கலாம். மறந்து விட்டேன் பாத்தியாடா? என்ன சமாதானம்? என் பொண்டாட்டி கூப்பிடுறாடா. யாருங்க? வசந்த சேனா. ஓஹோ, அடா வசந்தா சேனையா? வசந்த சேனை இல்லடா, வசந்த சேனா. வசந்த சேனை. என்னுடைய மனைவி. அதனால நல்ல விஷயமா கெட்ட விஷயமா வீட்டு விட்டு வெளியே போகும்போது, அதாவது மனைவி என்பவள் மந்திரிக்கு சமம். அந்த இடத்துல ஒரு வாய் வார்த்தை பெற்றுக் கொண்டு போனால் போகக்கூடிய அதாவது காரியமாக செயல்படுவார். அதனால சீக்கிரமாக சென்று என்னுடைய மனைவியாகிய வசந்த சேனாவை நாளை அழைத்துக் கொண்டு வா. அவன் இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டுதான் நான் போக வேண்டும். வடகோடி கணக்கு அப்படியா? போய் வா. மகளவர்த்த சூரனானவர் அவருடைய மனைவியாகிய வசந்த சேனையை இணைக்க இப்பொழுது வசந்த சேனை சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.